குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு எழுந்து வந்து பாஜகவிற்கு எதிராக போராடத் தொடங்கிவிட்டார்கள். நம்ப முடியவில்லையா? அதான் நெசம். நான் வீடியோ ஆதாரம் இருக்குது, காட்டுறேன். மக்களிடம் பேட்டி காணப்படுகிறது. அந்த மக்கள் சொல்கிறாங்க, மோடி ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், போதும் அப்படிங்கிறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, வேலையில்லா திண்டாட்டம், 300 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 300 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண முடியுதுன்னு மக்கள் கொந்தளிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு, அரசு தேர்வு, சில ஆயிரம் பேருக்கான தேர்வுக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கிறான். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்டானுவோம். இப்போ அங்கே பெரும் போராட்டம் வெட்டிச்சு, அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாஜக வட இந்தியாவில் மண்ணை கவ்வப்போவது நிச்சயம். வீதியில் இறங்கி இருக்கக்கூடிய மக்களால் பீதியில் இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும். இதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். விரிவாக குஜராத் மக்கள் என்ன சொன்னார்கள், உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது என்ற வீடியோ ஆதாரங்களோடு வீடியோக்களை பார்ப்போம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த நிமிடம் வரை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு பரிந்துரையுங்கள். அது எங்களுக்கு பெரிய உதவி. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல குஜராத்தை முடிச்சுட்டு நான் உத்தரப்பிரதேசம் வரேன். ஏன்னா குஜராத் தானே நரேந்திர தாமோதரதாசினுடைய கோட்டை. அந்த கோட்டையில் இன்றைக்கி ஓட்டை விழ தொடங்கி விட்டது. நான் எப்பவும் சொல்கிறது தான், இந்த வீழ்ச்சியே கிடையாது, தோல்வியே கிடையாது என்று யாரும் கிடையாது சரித்திரத்தில். ஆகப்பெரிய என்ன சொல்கிற, என்னை விட்டால் யாரா உண்டுன்னு சொன்ன ஹிட்லர். எஸ், ஒரு முறை அதே தான். எல்லாரும் இங்கே வந்து எல்லா சர்வாதிகாரிகளும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். மோடி தேர்தல் அரசியலில் தோல்வியை நிச்சயம் சந்திப்பார். அதுவும் வட இந்தியாவில், குஜராத்தில், உத்தரப்பிரதேசம் சந்திப்பார். இப்போ குஜராத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தினி, நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுவிற்கு எதிராகவெல்லாம் போராடக்கூடிய சகோதரி நந்தினியும் அவருடைய தந்தையாரும் குஜராத்திற்கு போய் அங்கே ஒரு பேன் இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தடை செய்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பரப்புரை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். குஜராத்தில் ஒரு யாத்திரை மாதிரி அவங்க 2 பேர் நடந்து போகிறாங்க. அப்போ அதில் போகின்ற பொழுது நந்தினி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்திகளிடம் பேசுகிறார். இங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷினில் தான் ஓட்டு போடணுமா அல்லது பேலட் பேப்பரில் ஓட்டு போடணுமா, வேலை வாய்ப்பு இருக்குதா, எப்படி இருக்குது, காசுலாம் உங்களுக்கு கிடைக்குதா, இதெல்லாம் கேட்குறாரு. அந்த மக்கள் சொன்ன பதில், மோடியை கழுவி 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 மக்கள் ஊற்றுகிறார்கள். காண கண்கொள்ளா காட்சி அது. உத்தரப்பிரதேசத்தில் இதை விட மோசமாக இருக்குது நிலைமை. நான் அதையும் சொல்கிறேன். குஜராத்தில் அரசு ஊழியர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு இன்றைக்கு வீதிக்கு வந்து விட்டார்கள். போராட்டம் வெடித்திருக்கிறது. எங்கே? குஜராத்தில் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி அங்கே வந்து இன்றைக்கி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி வைத்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷோடு காங்கிரஸ் கூட்டணி வைத்து விட்டது. சில சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில், 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட்டணிகள் பிரிந்து கிடந்தன. அதை பயன்படுத்தி பாஜக குளிர் காய்ந்தது. இன்றைக்கி அதுவும் போச்சு. இங்கே வலுவான கூட்டணி, குஜராத்திலையும் வலுவான கூட்டணி, ஹரியானா, டெல்லி, குஜராத் எல்லாவற்றிலும் வலுவான கூட்டணி. இப்போ தோல்வி நிச்சயம். பாஜகவிற்கு எழுதி தரேன். அது வந்து பாஜக வந்து கடந்த முறை வெற்றி பெற்றது போல் இவன் கருத்து கணிப்பு சொல்கிற மாதிரி 350 400 போங்கடா, காசா பணமா, 600 700 1000 கூட சொல்லுங்களேன், மொத்தமே 543 சீட்டு தான், சொல்லிட்டு போங்க. இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த குஜராத்தில் நந்தினி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேச்சு கொடுக்கிறார். அந்த வீடியோவை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். அந்த வீடியோவை நான் உங்கள் பார்வைக்கு மக்கள் முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா நந்தினி அங்கே போய் இதையெல்லாம் பதிவு செய்திருப்பதற்கு அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள், பாராட்டுகள். அவருக்கும் அவருடைய தந்தையாருக்கும் நம்முடைய வாழ்த்துகள், பாராட்டுகள். ஏன்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போய் அந்த மக்களிடையே பேசி அந்த செய்தியை அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை நாட்டு மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தமிழ் கேள்விக்கு. அப்போ நிறைய பேருக்கு இதன் மூலம் நம்ம இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவரும் அதைத்தான் நிச்சயம் இந்த செய்தி எல்லோரிடம் போய் சேர வேண்டும் என்று விரும்புவார் என்ற நம்பிக்கையில் அந்த கிரெடிட் அவருக்கு நான் கொடுத்துட்டு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நான் அந்த வீடியோவை உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். रोजगार भी मंदी पड़ी है, गरीब बंदे को कुछ है ही नहीं। मेहनत करके इंसान क्या 300 रुपए कमाएगा? 300 रुपए में क्या घर चलेगा?
पगार पे हमें 300 रुपये पगार है, 300 रुपये में घर चलाएंगे, खुद का पूरा करेंगे। बोलो यूँ तकलीफ में हूँ। जब तबीयत होबीयत घर वाले बीमार हुआ 300 रुपये में इंसान क्या करे? क्या चाहिए? ईवीएम चाहिए, पेपर बैलेट चाहिए? बैलेट पेपर चाहिए, हमें बैलेट पेपर से चुनाव होना चाहिए। क्या क्यों चाहिए पेपर क्योंकि बैलेट? ये ईवीएम है ना, इसमें बहुत धांधलेबाजी होती है। मोदी सरकार के बारे में क्या लग रही है? मोदी सरकार है जो ईवीएम के ही द्वारा जीतती है। और विकास विकास गुजरात तो है ही नहीं है, बस रोजगार आज देश को बेच रहा है, रोजगार महंगाई कुछ नहीं है। रोजगार में तो बिल्कुल कुछ काम ही नहीं है। 30 वर्ष तक गुजरात में मोदी सरकार है, इसके बारे में क्या लग रहा है? मैं तो यही बोल रहा हूँ मोदी सरकार हटे और अपने बैलेट पेपर से चुनाव। हाँ हाँ आपको बैलेट पेपर से चुनाव होना चाहिए और शिक्षा स्वास्थ्य और रोजगार पर शिक्षा स्वास्थ्य जीएसटी हटना चाहिए। பார்த்துட்டிங்களா? இதான் இந்த வீடியோ. ஸோ மக்கள் வந்து குஜராத்தில் என்ன செய்கிறான்? கொதிச்சு போயிருக்கிறான். நீங்கள் இதற்கு முந்தைய தேர்தலில் இதே மாதிரி தான் அங்கே என்ன வந்துச்சு? ஒரு பெரும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் வெடிச்சுது. உங்களுக்கு நினைவு இருக்குதா? காங்கிரஸ் வெறும் 1% ஓட்டில் தான் ஆட்சி அதிகாரத்தை இழந்துச்சு. நீங்கள் குஜராத்தில் இன்னும் பல மாவட்டங்களில், பல இடங்களில், பல கிராமங்களில் என்ன கிடையாது? முறையான சாலை வசதி, தண்ணீர் வசதி, பள்ளிக்கூட வசதி கிடையாது. குஜராத் வந்து சிட்டி மட்டும் வளர்ந்துருக்குது. இந்த முறை குஜராத்தில் சிட்டியில் இருக்கணும் ஓட்டு போட மாட்டான், வணிகர்களும் ஓட்டு போட மாட்டார்கள். எழுதி தர்றேன். ஏன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே தமிழ் கேள்வியில் அதை பற்றி பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டேன். எனக்கு என்ன வருத்தம்னா, சில நல்ல வீடியோக்கள் பெரிய அளவில் பார்வையாளர்கிட்ட போய் சேர்றதே இல்லை. எனக்கு அந்த வருத்தம் இருக்குது உள்ளபடியே. அது உள்ளபடியே ரொம்ப நல்ல வீடியோ. நான் ஒரு நேர்காணல் செய்திருந்தேன் சிற்பி. அந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருள் பேசப்பட்டுச்சு. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் எல்லாரும் இன்றைக்கி கடுப்பில் இருக்கிறான். குறிப்பாக தொழில் முனைவோர், காசு பணம் வச்சுருக்கிறவன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் பாஜகவுக்கு குஜராத்லேயும் காலி ஓட்டு. என்ன சட்டம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு வியாபாரம் நடத்துகிறீங்க. குஜராத்லலாம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஜாஸ்தி இல்லையா? குஜராத்தில் இங்கே இருக்கவங்களே அங்கே தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, தெரியும். இப்போ அப்படி பண்ணும்போது ஒரு பெரும் முதலாளிகிட்டேருந்து ஒரு மேனுஃபேக்சரர், உற்பத்தியாளர்னு வைங்க, ஒரு உற்பத்தியாளர் தயாரிப்பவரிடமிருந்து ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறார். வாங்கி அவர் விற்பார். விற்றதுக்கப்புறம் இவருக்கு என்ன செய்வார்? காசு கொடுப்பார். அவருக்கு என்ன செய்வார்? கொண்டு போய் கொடுத்த அன்றைக்கே காசு கேட்க மாட்டார். இவரும் கொண்டு போய் பொருளை அவர்கிட்ட கொடுத்துருவார். ஐயா வச்சுக்கோங்க, என் பொருள் நீங்கள் வச்சுக்கோங்க, விற்றதுக்கப்புறம் காசு கொடுங்க. இப்படி தான் நம்ம ஊரில் வியாபாரம் நடக்கும், நமக்கு தெரியும். இப்போ இப்படி ஒரு பொருளை இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு. இந்த பொருளை இவர் விற்கணும், விற்றுட்டு இவருக்கு காசு கொடுக்கணும். இப்போ இந்த விற்பனையாளர் இருக்கார் இல்லையா, விற்பனையாளருக்கும் இந்த உற்பத்தியாளருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் போட சொல்கிறாரு நம்ம மோடி. இந்த அக்ரிமெண்ட்டை 45 நாளைக்கு போடணும். 45 நாளையில் இந்த விற்பனையாளர் இந்த உற்பத்தியாளரிடம், ஒரு ஊறுகாய் உற்பத்தி பண்ணுறவராக இருக்கலாம், ஒரு சட்டை பேண்ட் உற்பத்தி பண்ணுறவராக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். உற்பத்தி பண்ணுறவருக்கு இவர் விற்பவர், கடை வச்சுருக்கிறவர் உற்பத்தியாளர்கிட்ட 45 நாளுக்குள்ளே காசை கொடுத்துடணும். இந்த பொருள் இவர் வந்து இப்போ இவர் வந்து ஒரு கார்மெண்ட் வச்சுருக்காருன்னு வைங்க. கார்மெண்ட் வச்சுருக்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஒருத்தர்ட்டேருந்து பொருளை வாங்குறாரு, சப்ளையர்ட்டேருந்து, மேனுஃபேக்சர்ட்டேருந்து. வாங்கினது விற்றுட்டா இவர் கொடுத்துட போகிறாரு. உடனே விற்குமா? விற்காது. அப்போ இவர் 40 நாளோ 45 நாளோ டைம் எடுப்பார். இதுக்கு இவருக்கு இடையில இருக்கக்கூடிய புரிதல். இதில் அரசு எங்கே வந்துச்சு? இப்போ அரசு இதில் தலையிட்டு அதெல்லாம் கிடையாது, நீ 45 நாளில் அவனுக்கு காசு கொடுக்கணும். சரி, கொடுக்கலைன்னா என்ன அப்படின்னு கேட்டால், கொடுக்கலைன்னா இந்த பொருள் வந்து இவர்கிட்ட இருக்குல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100 சட்டை வாங்கியிருக்காருங்க ஒருத்தருக்கு. ஒரு சின்ன ரெடிமேட் கடை வச்சுருக்காரு, 100 சட்டை வாங்கிட்டார். 100 சட்டை வாங்கினதுக்கு காசு கொடுக்கல, ஏன்னா 100 சட்டை விற்கலை. 100 சட்டையும் இவர்கிட்ட இருக்குது. இந்த 100 சட்டைக்கும் ஒரு ரேட் இருக்கும்ல. ஒரு சட்டைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சுக்கோங்க இந்த ரேட்டு. அப்போது இந்த மதிப்பு, இந்த 100 சட்டைக்கான மதிப்பு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சும்மா ஒரு 50,000 ரூபாய் அல்லது 1 லட்ச ரூபாய் இவர்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஏதோ ஒன்று 1 லட்ச ரூபாய் இவர்கிட்ட பொருளாக ஸ்டாக் இருக்குதுன்னா, இந்த 1 லட்சத்துக்கு இவர் வரி செலுத்த வேண்டும், டேக்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த 1 லட்ச ரூபாயை வந்து இவருடைய சொத்தாக பாவிக்கப்படும்னு மோடி சொல்லிட்டாரு. இது சொத்தா அவருக்கு? விற்றுச்சுன்னா போயிடும் வெளியில். ஆனால் விற்றாலும் விற்காட்டாலும் நீ வச்சிருக்கல, அதனால் நினைச்சணும் வரி கட்டணும்னு. விற்காத பொருளுக்கு அவங்க வரி? இது வரைக்கும் விற்றதுக்கு தான் வரி வாங்கிட்டு இருந்தார் மோடி. முதல் முறையாக விற்காவிட்டாலும் நீ என்ன செய்யணும்? வரி கட்டணும். இது எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி தெரியுமா? விற்கலாம் கொள்ள கிடையாது. 45 days அக்ரிமெண்ட். சரி, அக்ரிமெண்ட் போடலைங்க. அக்ரிமெண்ட் போடலையா? அப்போ 15 நாளில் டேக்ஸ் கட்டுன்ட்டார். அக்ரிமெண்ட் போட்டால் 45 நாள், அக்ரிமெண்ட் போடலைன்னா 15 நாளில் டேக்ஸ் கட்டணும். இப்படி ஒரு சட்டத்தை போட்டதுனால குஜராத்தில் இருக்கக்கூடிய
தொழில் முனைவோர்கள், நான் சமூகத்தினுடைய பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை, ரைட், உங்களுக்கே யாருன்னு புரியும். அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். மோடியால் தங்கள் வாழ்வாதாரம் போச்சு. அப்போது அரசு ஊழியர்கள் மோடிக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். குஜராத்தில் சாமானிய மக்கள் மோடிக்கு எதிராக கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். மோடியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட வணிகர்கள், அவர்களும் இன்றைக்கு அங்கே மோடிக்கு எதிராக திரும்ப தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாங்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, குஜராத்தில் இருக்கணும் மோடிக்கு ஓட்டு போடலை, ஆனாலும் மோடி வெற்றி பெறுகிறார் என்று அவன் நம்புகிறான். குஜராத்தில் இருக்கவனே நம்புகிறான், டே நம்ம இன்னும் இந்த ஆள் வேண்டாம் தான் நினைக்கிறோம், ஆனாலும் இந்த ஆள் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி சந்தேகம் குஜராத்தில் இருப்பவர்களுக்கே வந்து விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, குஜராத் நிலைமை இது. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணம். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஜெய் 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 ஜெய்ன்னு கூட்டம், மக்கள் பெரும் திரளாக வருகிறார்கள். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மொத்தமுள்ள 80 நாடாளுமன்ற தொகுதிகளில் 17 காங்கிரஸுக்கு, 63 சமாஜ்வாதிக்கு, அகிலேஷுக்கு அப்படின்னு அங்கே தீர்மானம் ஆகிவிட்டது அவர்களுக்குள்ள. இப்போ இந்த தீர்மானம் ஆனதுனால அகிலேஷும் இந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் தான் கலந்துக்க மாட்டேனார், இப்போ அவரும் கலந்துப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தன்னெழுச்சி எங்கே ஏற்பட்டிருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டுவிட்டது. இப்போ உத்தரப்பிரதேசம் தான் பாஜகவுடைய கோட்டை என்று சொல்லப்பட்டதல்லவா, அந்த கோட்டையில் பெருத்த ஓட்டையை போட்டிருக்கிறார்கள் அகிலேஷும் ராகுல் காந்தியும் இணைந்து. அங்கே என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டிங்களா ராகுல் காந்தி யாத்திரை போன வீடியோ? அவ்வளோ க்ரௌடு. இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, மக்கள் பெரும் போராட்டம். உத்தரப்பிரதேசில் என்ன போராட்டம் அப்படின்னா, அரசு தேர்வுங்க, காவல்துறை பணிக்கான தேர்வு நடக்குது. 50 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இந்த தேர்வை. வேலையில்லா திண்டாட்டம் எவ்வளோ உச்சத்தில் இருக்குது உத்தரப்பிரதேசத்துலன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு சான்று. சில 1000 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு 50 லட்சம் பேர் அப்ளை பண்ணி போய் தேர்வு எழுத போகிறான். இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கான். வழக்கம் போல் கொஸ்டின் பேப்பர் லீக். நீங்கள் நார்த் இந்தியாவில் எக்ஸாம் எப்படி நடக்குதுன்னு பல வீடியோ சோசியல் மீடியாவில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு நிற்பார். இங்கே ஒருத்தன் பிட்டை வரிசையாக ஒரு கூட்டமாக போய் நிற்பானுங்க. பிட்டெல்லாம் எடுத்து கொடுப்பானுங்க, உள்ளே தூக்கி பேப்பரை போடுவானுங்க. பத்திரிக்கையில் ஒருத்தர் மைக்கை வச்சு சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஆன்சர் சொல்லிகிட்டு இருப்பார். எல்லாம் கேட்டு அப்படி எழுதியும் ஃபெயிலாக போவான். நீங்கள் நிறைய வீடியோவில் ஆசிரியர்களுக்கு, எங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட போய் இப்போ ஒருத்தர் பேட்டி கேட்டார். போய் பேட்டி கேட்டு ஏபிசிடி சொல்ல தெரியல, டீச்சருக்கு ஏபிசிடி நடத்த தெரியவில்லை. அப்போது இதை விட கொடுமை. அப்போ வட இந்தியாவிலும் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டம். ஏன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு இல்லையா? லீக் ஆன உடனே இதை கண்டித்து அங்கே பெருமளவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இந்த பெருத்த போராட்டத்தின் காரணமாக இப்போ அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு விட்டது. அந்த தேர்வு வேணாம், ஏன்னா பெரும் மக்கள் போராட்டம். அப்போ உத்தரப்பிரதேசத்திலும் நிலைமை சீராக இல்லை. பீகார்லேயும் அதே நிலைமை. மகாராஷ்டிராலையும் கூட்டணி கிட்டப்பட்ட முடிவாயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் பயந்த வெஸ்ட் பெங்காலில் கூட, எனக்கு வரக்கூடிய தகவல்கள், இவர்கள் பயந்த வெஸ்ட் பெங்காலிலும் கூட மமதா பானர்ஜி இறங்கி வந்து விட்டார். இன்றைக்கி அவர் இறங்கி வந்த காரணத்தினால் அங்கேயும் இன்றைக்கு கூட்டணி விரைவில் உறுதியாகிவிடும் அப்படிங்கிற செய்திகள் நமக்கு வருகின்றன. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சார் இதெல்லாம் நம்ம இங்கே பேசுகிறீங்க சார், நார்த் இந்தியாவில் உங்களுடைய வீடியோவெல்லாம் மொழிபெயர்த்து ஹிந்தியில் கொண்டு போகணும் சார், வட இந்தியாவுக்கு கொண்டு போகணும், வட இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் புரியணும் சார் அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு இளைஞர் துரு ரதி அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவர் போட்டிருக்கிற ஒரு வீடியோவில் நம்ம இதை டெய்லி பேசுகிறது தான், நம்ம ஆண்டாண்டு காலமாக பேசுகிறோம். மோடி என்ன செஞ்சார், என்ன நடந்துச்சு, இடி யார் வீட்டில் ரைடு போச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறோம். ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி
இப்போ நமக்கு டெய்லி பழகி போச்சு. ஆனால் நார்த் இந்தியாவில் அது புதுசு இல்லையா? அப்படி ஒரு இளைஞர் இதை பேசிட்டார். இன்றைக்கி அந்த வீடியோ பல மில்லியன் கணக்கான பார்வையாளர்களை கடந்து பிச்சுக்கிட்டு போடுதாங்க. ஏன்னா மக்கள் கொண்டாடுறான். இது வரைக்கும் இதை இப்படி பேசுகிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. இப்போ நம்ம பேசிடுறோம்ல, இங்கே தமிழ்நாடு ஒரு பண்பட்ட மாநிலம். அதனால் பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் கூட நான் பேசுகிற இதே உணர்வு தான் உங்களுக்கும் இருக்கும். ஆனால் வட இந்தியாவில் இப்படி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது, இப்படி சிந்திப்பதற்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்ட பொழுது அந்த துரு ரதி அப்படிங்கிற அந்த இளைஞர் பேசிய வீடியோ இருக்குல்ல, நான் அந்த ஃபோட்டோ காட்டுறேன், இதில் ஸ்க்ரீனில் பாருங்கள். மில்லியன் கணக்கில் திரும்புகிற பக்கமெல்லாம் அதுதான் வைரல். இப்போ ஒரு பெரிய அளவில் இன்றைக்கி அந்த வீடியோக்கள் போய் சேர்ந்திருக்கின்றன. இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள்கிட்ட செய்தி போய் சேர ஆரம்பிச்சு. இதெல்லாம் மக்கள் வெறுப்பில் இருக்கிறான், கோவத்தில் இருக்கிறான், யார் மேலே? பாஜக மீது, மோடி மீது. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோக்கள் லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் துருவரதியினுடைய வீடியோஸ் ஓடுது எங்கே? வட இந்தியாவிலேயே. அப்போது ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மோடி எந்த வட இந்தியாவை எந்த ஒரு 3-4 ஸ்டேட்டை நம்பினாரோ அந்த 3-4 ஸ்டேட்டு மோடிக்கு இல்லை, படுதோல்வி அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துடுச்சு. ஸோ இது ஒரு இமாலய வெற்றி. நீங்கள் என்ன இனிமேல் நீங்கள் இடி, சிபிஐ எல்லாத்த வச்சு பயமுறுத்தினாலும் இங்கே இனி உங்கள் பருப்பு வேகாது. எனக்கு என்னென்னா, இந்த டயத்தில் போய் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம காங்கிரஸ் கட்சியிலேருந்து விஜயதரணி உள்ளிட்டவர்கள் இப்போ போய் எங்கே சேர்ந்துருக்காங்க? பாஜகவில் சேர்ந்துருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சகோதரி விஜயதரணி சொன்னார், சுடும் நானே ஒரு நெருப்பு என்று சொன்னார். இப்பொழுது அவர் பாஜகவில் இணைந்து விட்டார். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பாஜக ஆட்சியை இழக்க போகிற நேரத்தில் போய் பாஜகவில் சேர்ந்துருக்கிறீங்களே அப்படிங்கிறதா எனக்கு எஸ். இப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்தது? பாஜக ஆட்சி இழந்து விட்டால் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதனால் நிச்சயமாக எழுதி தருகிறேன், பாஜக ஒரு பெரிய தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிப்பது என்பது இயலாத காரியம், வாய்ப்பே இல்லை அதற்கு. அது நோக்கி நகர்ந்து விட்டது இந்திய அரசியல் களம். இப்போ சரி, ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் நாம் என்ன செய்யணும்னா, இந்த இந்தியா கூட்டணியினுடைய கரத்தை வலிமைப்படுத்த வேண்டும். 3 ஆண்டுகளில் உள்ளபடி மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை முதலமைச்சர் தந்திருக்கிறார். விருப்பு வெறுப்பின்றி அதை புரிந்துக்கணும். இல்லை அந்த யூடியூப்பில் யாரோ அங்கே ஒருத்தன் சொன்னான், இங்கே ஒருத்தன் சொன்னான்னு நான் சொல்லுது, இந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு 10 பேர் கேட்குறான்ல, அதை அவன் எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? அவற்றையெல்லாம் நம்பினால் வட இந்தியாக்காரன் தெளிவாயிட்டான். இப்போ அவன் பிஜேபி வேண்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டான். நாம் நம்ம தலையில் மண்ணாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஆகிடும். ரைட், அது நம்ம பார்க்குறோம். நீங்கள் இங்கே திமுகவிற்கு எதிராக பேசிய யாரும், திமுகவுக்கு எதிராக கொந்தளித்த யாரும் இப்போ விவசாயிகள் பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றி பேசலை. அவங்க கட்சி உறுப்பினர்கள் வீடுகளில் என்ஐஏ சோதனை உள்ளிட்டவை நடந்தபொழுது பாஜகவிற்கு எதிரான வலுவான கண்டன குரல்கள் வரல இல்லையா? நிறைய பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பல செய்திகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாம் இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது நம்முடைய கடமையும் கூட என்பதை சொல்லி, மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு, வட இந்தியாவில் எழுந்திருக்கக்கூடிய தன்னெழுச்சியான மக்கள் போராட்டம் வெல்லட்டும், இந்த பாசிச பாஜக தேர்தல் அரசியலில் வீழட்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.